சமீபத்தில் என்னுடைய மென்டார் ஒருத்தர் அவரை பார்த்தேன். அவர் 70 வயசுக்கு மேலே பிஹெச்டி அப்ளை பண்ணி 4 வருஷத்தில் முடிக்கிற பிஹெச்டி 2 வருஷத்தில் முடித்தவர். ரொம்ப திறமையானவர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் அவர் முன்மாதிரியார். அவரை பார்த்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்க வேண்டியிருக்கேன். ஜூனியர்ஸ்க்கு இப்போ தான் வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அவங்களுக்கு என்ன சார் செய்யலாம், என்ன டாப்பிக்கில் இந்த மாதிரி எதை கவர் பண்ணலாம் மெயினாக அப்படி சொல்லி எது முக்கியம் அவங்களுக்குன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அழகாக அவரோட முத்தா ஒரு 80 வயசில் கூட அமைதியாக முத்து அழகாக எழுதி கொடுத்தாரு. என்ன எழுதி கொடுத்தாரு அப்படின்னா 3 விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்பர் 1, பேர்னிங் டிசைர் டு லேர்ன். நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவர் அழகாக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக கேட்குறேன். ஏன்னா அவர் சுற்றி ஒரு 6-7 புத்தகங்கள் லேட்டஸ்ட்டு ஜேர்னல்ஸ் வந்துட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இதே தான் எம்ப்ளாயபிலிட்டியை பற்றி பேசும்போது ஒருத்தர் 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் வேர்ல்டில் 50 இயர்ஸ் நம்பர் 1 இருக்கிறவர், பெஸ்ட் கோர்ஸ் நம்ம பொருத்தமான கோர்ஸ் என்ன செலக்ட் பண்ணலாம் சொல்லி அவரும் டெய்லி லேட்டஸ்ட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருப்பார். எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ ஒரு 70 வயசுக்கு மேலே பிஹெச்டி அப்ளை பண்ணி 2 இயர்ஸில் கோர்ஸ் முடித்தவருக்கு சொன்ன வார்த்தை எனக்கு பொருத்தமாக இருந்தது. உண்மையிலே அதே தான் இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் வெறும் படிப்பு மட்டும் பத்தாது. ஏன்னா நீ படிச்சுட்டு இருக்க படிப்பு அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெலவெண்ட்டாக இல்லை. நான் சிஸ்டத்தை அப்படி நான் சொல்கிறேன். எனக்கு யார் மேலே வருத்தம்லாம் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு ரெலவென்ஸாக இருக்குது, பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியன்னு பார்த்தா அவ்வளோவா இல்லை. அப்படி இருக்கும்போது பெஸ்ட்டு திங் ப்ராக்டிக்கலாக அது மாதிரி சால்வ் பண்ணவங்க கோச்சிங் கொடுத்து மென்டார் மாஸ்டர்ஷிப்பாக இருந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஹோலிஸ்டிக்காக வெல்னஸ் பார்க்கலாம். 8 டைமென்ஷன் ஆஃப் வெல்னஸ்ன்னு சொல்லி பார்த்து தொழில் ரீதியாக, உடல்நலம் சம்மந்தமாக, மனநலம் சம்மந்தமாக, அறிவு சார்பு சம்மந்தமாக இப்படி ஒரு 8 விஷயங்கள் நம்ம உடல்நலம் பற்றி நம்ம பேசலாம் முடிவு பண்ணோம். அதை யூடியூப்பில் போடலாம் முடிவு பண்ணோம். பல வருஷம் அனுபவத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு பழகி அவங்க தனிப்பட்ட முறையில் சொன்ன நிறைய விஷயங்களை குறித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஷேர் பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷன் சீக்கிரம் ஜெயிக்க வசதியாக இருக்கும். ஒரு நிலைத்த வெற்றியாக இருக்கும் நான் விரும்புகிறேன். அந்த விதத்தில் இப்போ நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, இந்த பேர்னிங் டிசைர் டு லேர்ன். அது இருக்கணும். இன்னைக்கு டெய்லி படித்தாகணும். இன்றைக்கி ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு அட்வொகேட்டோ கண்டிப்பாக லேட்டஸ்ட்டு படித்தாகணும். அது அடிப்படை விஷயம். 2வது, எக்ஸிஸ்டிங் த அத்தாரிட்டி. அதாவது தனக்குன்னு உள்ள அந்த பொறுப்பை அவன் செஞ்சே காமிக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லுவார் கிடையாது, நான் செஞ்சு காமிப்பேன், நான் கவர்மெண்ட்னா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், நான் கவர்மெண்ட் அந்த பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ஐ எம் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் செஞ்சு காமிச்சா பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இது அடிப்படையான விஷயங்கள். 3வது விஷயம், பேசிக்காக அவனோட அப்கிரேடிங் நாலேஜ். இன்னைக்கு லேட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வேர்ல்டு லெவலில் என்ன நடந்துட்டு இருக்கிறது உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிலாம் வசதி கிடையாது. இப்போ அப்படி இல்லை, அடுத்த வினாடி தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். அது இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இந்த புண்ணிய பூமியில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. அதனால் 28 to 43 அந்த ஏஜ் இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன விதமான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் செய்யலாம், நம்ம என்ன செஞ்சால் இந்தியா இன்னும் நல்லா வரும் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் ஒரு பொன்மொழி கொடுத்துருக்காங்க. அவங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு மருத்துவரும், பதவியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு 6 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து இதில் பார்ப்போம். இப்போ நான் எதிர்பார்க்குறது இந்த அடிப்படையான 3 விஷயங்கள் தான். நம்பர் 1, பேர்னிங் டிசைர் டு லேர்ன். நம்பர் 2, தனக்குள்ள அதிகாரத்தை முழுமையாக மக்களுக்காக பயன்படுத்துறது மனச்சாட்சி பிரகாரம். 3வது, அப்கிரேடிங் த நாலேஜ். இது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு எல்லா தொழிலுக்கும் அது தேவை. ஏன்னா ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்தது, எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் இன்டர்நெட் வந்தது, மாறிடுச்சு. இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு. இன்னைக்கு அன்லேர்ன் பண்ணி, லேர்ன் பண்ணி, ரீலேர்ன் பண்ணி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடயே சேர்ந்து வாக்கிங் போகிற ஃப்ரெண்டு மாதிரி நான் செல்லணும்னு ஆசைப்பட்றேன். உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.